சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி. ஏன்னா பௌர்ணமி பூஜைக்கு வீட்டில் திருமணம் நடந்ததுனால நம்ம போக முடியல. அதனால் பௌர்ணமி பூஜை வீட்டிலையே பண்ணி அன்னதானம், சரிங்களா, அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் செல்வியும் அந்த அன்னதானத்தை அற்புதமாக நிச்சயமாக பண்ணிவிட்டு நம்ம அப்பன் சர்க்குருவினுடைய கருணையாக நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எங்களை நம்பி அன்னதானம் பண்ண உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பிலும் ஐயன் சர்க்குருவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். சரிங்களா? சர்க்குருவே சரணம். எங்க சொல்லுங்க. சர்க்குருவே சரணம். கையெடுத்து கும்பிடுங்க. சர்க்குருவே சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குருவே சரணம். வஸ்திரதானம், அன்னதானங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால தான் தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நானும் செல்வியும் உங்களுடைய ஒத்துழைப்போல் நல்ல மனிதர்கள், ரொம்ப அற்புதமான மனுஷங்க நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுடைய இந்த முயற்சியை பார்த்துட்டு உறுதுணையாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்றைக்கும். அதனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது. சர்க்குரப்பா சொன்னது, இந்த மாதிரி ஒரு ஆதரவற்றோர், குடும்பம் இல்லாதவங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு உணவுக்காக ரொம்ப வருத்தப்படுறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. எங்களால் அதை ஜீரணிக்க முடியாமல் தான் செல்வியும் நானும் வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு தேடி கொண்டு போய் இந்த முதியோர்களுக்கு கொடுக்குறோம். உண்மையில் நினச்சி பாருங்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ வயசில் அந்த ஒருவேளை உணவுக்காக எனக்கெல்லாம் வசதி இருந்தால் உண்மையிலே டெய்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னால் இறைவன் அந்த ஒரு நிலைமை எனக்கு கொடுக்கும்போது 100% இந்த மாதிரி மக்களுக்கு, என் தகப்பன் மாதிரி, என் தாய் மாதிரி இவர்களை கொண்டு போய் தினமும் கொடுத்துட்டு வந்துடுவோம். செல்வியில் தொடர்ந்து என் கூட வந்து கொடுக்க வந்துடும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலாகவே நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பினால தான் இதெல்லாம் சாத்தியம். நடக்க முடியாதவங்க பாருங்கள், எந்திரிக்க முடியாது, செல்வியை ஓடோடி கொண்டு போய் கொடுப்பாங்க. என்னை சார்ந்தவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இருந்தாலும் எல்லா மக்களும் நம் மக்களாக, நம்மளோட பிள்ளைகளாக, அண்ணன் தம்பிகளாக, அப்பாவாக ரொம்ப ஆதரவற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இதுக்கெல்லாம் காரணம் மக்களாகிய நீங்கள் தான். சர்க்குருவுடைய கருணை தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்பா சொன்னதை, சர்க்குரப்பா சொன்னதை நாங்கள் அது சிறமேற்கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை நினைக்கும் போது இப்போயும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரிங்களா? எங்கள் பையன் சின்னவனுக்கு மேரேஜ் ஆச்சு, அதே மாதிரி பெரியவனுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட மிக விரைவில் அந்த மேரேஜ் ஆகும், திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கை இருக்குது. இத்தனை மக்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக என்னுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இனி ஒரு விஷயம், எத்தனை பேர்களை கையில் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அது எத்தனை பேருக்கு? ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு தான் இருக்குது. சரிங்களா? எங்களெல்லாம் இப்போ கொடுக்குறாங்கன்னா நானும் செல்வியோட முகத்தை நீங்கள் பார்க்கணும். அதை கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, எவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வந்தாலும் வர்ற மக்களுக்கு எடுத்து வச்சு அத்தனை மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கார்னரே கொண்டு போய் வர்றவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். நாங்கள் கொடுக்குறத பார்த்து நல்ல கொஞ்சம் வசதி படைத்தவங்க கூட வந்து ஒரு அன்னதானம் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்களேன், நாங்கள் வாங்கி சாப்பிட்லாமா, இதை அவ்வளோ பெரிய புண்ணியமே அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். உண்மையாக மனசுக்கு அப்போ எவ்வளோ திருப்தியாக இருக்கும். இந்த அன்னதானத்தின் மூலமாக நான் சொல்கிறதெல்லாம், இறைவா இந்த அன்னதானம் செய்ய சொல்லி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு வீட்டிலையும் நல்ல விஷயங்கள், அவங்க கேட்ட குழந்தை பாக்கியம், அவங்க கேட்ட நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, அவங்க கேட்ட கடன் தீர்றது, சில விஷயங்கள் வெளியிலிருந்து கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க, அது நடக்க மாட்டேங்குது சாமி. நல்ல விஷயத்துக்காக மக்கள் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. சர்க்குருவே பாருங்கள், இதுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடம் பௌர்ணமி அமாவாசையை கொண்டு போய் கொடுக்க போவோம். அந்த இல்லாதவங்க, ரோட்டில் இருக்கிறவங்க, கடை வச்சுருக்கிறவங்க, தனக்குன்னு வீடு இல்லாதவங்க, அவங்கெல்லாம் அந்த ரோட்டடியில், அந்த கடையடியில் படுத்து கிடக்கிறவங்க மக்கள் எல்லாருமே, அந்த ரோட்டோர மக்கள், வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் ஓடி வந்து ஒருவேளை உணவுக்கு வரும்போது நினைக்க மனசு பதபதைக்கும். ஆனால் ஒரு சந்தோஷம், நம்மளால் முடியுதே அப்படிங்கிற நினைக்கும்போது சர்க்குரப்பாவுக்கு தான் நான் கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லுவேன். உங்களுக்கும் நன்றிகளை சொல்லுவேன். எங்களுக்காக வாழ்த்து வழங்கிய இந்த மக்கள், இவங்களுக்கு கையில் வேணா காசு இல்லாமல் இருக்கலாம் சாமி, ஆனால் இவங்க மனசு அவ்வளோ பெரிய மனசு, நமக்கு வாழ்த்துவாங்க. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்வையற்றவர், அப்படியே அந்த கேட்டுட்டு ஓடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆதரவற்றோர், இவங்களை கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஆதரவற்றோர் நிறைய பேர் ஒரு தெருவில் இருக்காங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ ஹாப்பி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நன்றி அம்மா, ரொம்ப சந்தோஷம். இதை எனக்காக இவ்வளவு அற்புதமாக நம்முடைய பேச்சை கேட்டு நமக்கு உதவி பண்ணிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சக்ஸஸ், இந்த புண்ணியம் உங்கள் குடும்பங்கள் அனைவருக்கும், பிள்ளைகளுக்கும் போய் சேர வேண்டும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தேடி தேடி கொடுப்போம்ங்கிறது எங்களோடது. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது எங்ககிட்ட. எல்லாம் உங்களுடைய நல்ல ஒரு இதில் தேடி 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 கொண்டு போய் கொடுக்குறோம். பாவங்கள், ஏழைகள், ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சத்குருவின் கருணையால் இந்த இது நிச்சயமாக உங்களோட உதவியால் அது நடக்குது. துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.